ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷினியா ஹோம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் அன்னைக்கு வந்து நாங்கள் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். இந்த கோவில் வந்து ரொம்பவே ஃபேமஸான கோவில். பொங்கல் டைம் அப்போ ரொம்பவே கூட்டமாக இருக்கும், கால் வைக்கவே இடம் இருக்காது. இந்த கோவில் வந்து ரொம்பவே சிறப்புமிக்க கோவிலுங்க. காட்டுக்குள்ளே இருக்க ஐனாரப்பன் கோவில் தான். செமையான ரஷ்ஷாக இருக்குங்க. எல்லாருமே வந்து பொங்கல் வச்சு சாமியை வழிபட்டுட்டு போவாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா குதிரை தான் இருப்பார். இவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். நமக்கு கண் திருஷ்டி, பில்லி, சூனியம், வைப்பு, ஏவல் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, இங்கே வந்து சாமியை வணங்கிட்டு எலுமிச்சை மழைலாம் சுற்றி திருஷ்டி கழிச்சிட்டு போனோம்னா எல்லாமே சரியாயிடும்னு சொல்லுவாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லாருமே வந்து பொங்கல் அன்றைக்கி இங்கே வந்துடுவாங்க. டிராக்டர், பஸ்லாம் வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த கோவிலோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காடு தாங்க. காட்டுக்குள்ளே செம அழகாக இருக்க கம்பீரமாக அமர்ந்திருப்பார். மஞ்சனீஸ்வரர் திருக்கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவிலுங்க. நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. கண் திருஷ்டி அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து சரியாயிடும். இந்த கோவிலுக்கு போனால் எப்பயுமே ஆஃப் டே கிட்ட ஆகிடும். பொங்கல் டைம் போனதுனால ரொம்பவே கூட்டமாக இருந்துச்சு. அதனால் வெளியவே நின்று சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். உள்ளாரெல்லாம் போக முடியாது, ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். கோவிலை சுற்றியுமே நிறைய சாமிகள் இருப்பாங்க. புத்து கோயில் இருக்கும், சிவலிங்கம் இருப்பார், விநாயகர் இருப்பார். நிறைய கோயில் வந்து சுற்றி இருக்கும். எல்லா கோயிலுமே சுற்றி நம்ம வணங்கிட்டு வர்றதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து எப்பயுமே கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி போயிடும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வர வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள்லாம் இருந்துச்சு. எல்லாத்தையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு அங்கே வந்து கிளம்பி கோவிலில் வந்து வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களாம் வந்து அந்த கோவில் உள்ளே வந்து கல்லெலாம் வச்சு ரெடி பண்ணி கட்டுவாங்க. அந்த மாதிரி கட்டினோம்னா கண்டிப்பாக வந்து கோவில் கட்டுவாங்க. இது வரைக்கும் இந்த பக்கம் வராதவங்க ஒரு தடவை இந்த சாமியை வந்து வணங்கிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.